Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. நான் அவர் மாரிசெல்வராஜன் தனி மனிதரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் பரியரும் பெருமாள். நம்ம சில இயக்குநர்கள் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி முதல்ல நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்ட இயக்குனர் மாரிசெல்வராஜன். ஆடியன்ஸ் நல்ல படங்கள் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில கடந்து வந்த மனிதர்களை கதாபாத்திரங்களா சித்தரிச்சு மறுபடி இங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டா ஆடியன்ஸ் அதை எவ்வளவு பிரமாதமா கொண்டாடுவாங்கிறதுக்கு இந்த பிடி சார் சந்தனராஜும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா தான் நான் பார்க்குறேன். யாருமே சாதாரண கதாபாத்திரம் இல்லை. மணத்தி கணேசனுடைய அவராக இருக்கட்டும், இல்லை சந்தனராஜ் தங்கராஜ் சாராக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அவங்க அனுப்பாமாவாக இருக்கட்டும், அனுப்பாமாவுடைய அண்ணன் கதாபாத்திரம் பண்ண அவராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், கந்தசாமி ரோல் பண்ண லால் சாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக பெரிய பெரிய வாழ்க்கை இருக்குது. அவர் தன்னுடைய கதையை தான் வாழ்ந்த வாழ்வை சின்ன சின்ன அங்கங்களாக இருந்த மனிதர்களை பற்றி தான் தொடர்ந்ததுக்கு முன்னாடி இந்த படங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது. இந்த கதாபாத்திரத்தில் சென்ட்ரல் கேரக்டர் கிட்டான அளவுக்கே வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய கதை மாந்தர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாங்க. அண்ட் டைப் காஸ்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ மாரிசெல்வராஜன் இவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்தினாலே இதே கதையை தான் சொல்றாரு. இப்படியே அவர் கஷ்டப்படுதா, வேற எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணலையா, நடக்கலையா, அதை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்படி திருப்புறாங்களா ஆடியன்ஸுக்கு. இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆடியன்ஸ் சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன சின்னதாக எவன்டா மாட்டுவான், எப்படா மாட்டுவான், எதனா கான்ட்ரவர்சி பண்ணலாம், இதிலடா நெகட்டிவ் ஷேடு பூசலாம் நினச்சிக்கிட்டே இருக்கிற சில பேர் இது ஒரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைசன் திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அயலி, அதுக்கப்புறம் வேற ஒரு பேர்லாம் அடைமொழியோடு சொல்லியிருந்தாங்க. அப்போ பைசனோட ஆட் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா மதன்குமாரன் தனியாக இப்போ சொன்னாலே தெரிகிற அளவுக்கு ஒரு படம் அண்ணனுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம படத்தை பற்றி பேச தாண்டி முதல்ல நம்ம இயக்குனரை பற்றி சொல்லிடலாம். இப்போ மாரிசெல்வராஜன் அவர்களை பற்றி முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுச்சு, என்ன அபிப்பிராயம் இருந்தது கேள்விப்பட்ட வரைக்கும், அப்புறம் அவர் கூட பழகினக்கப்புறம் அதில் ஏதாவது மாறுபட்டுச்சா அப்படின்றத ஆரம்பிக்கணும். அப்படி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா படைப்பாளிகளோட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம எண்ணங்கிறது தான் நம்மளோட திரைமொழியாக வெளியில் வருது. நான் அவர் மாரிசெல்வராஜன் தனி மனிதரை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் பரியரும் பெருமாள். ஸோ பரியரும் பெருமாள் அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை ஏற்படுத்துனுச்சு. நம்ம சில இயக்குநர்கள் கூட நடிக்கணும்னு ஒரு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி முதல்ல நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்ட இயக்குனர் மாரிசெல்வராஜ். அன்னைக்கு இருந்த பார்வை இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்வையும் மரியாதையும் அவர் மேலே படிப்படிப்படியாக ஏறிக்கிட்டு தான் இருக்க ஒழிய எந்த இடத்துலையும் இறங்கலை. அதனால் எனக்கு அன்னைக்கு ஒரு பார்வை இன்னைக்கு ஒரு பார்வை இல்லை. அன்னைக்கு பார்த்தா அதே பார்வை மென்மேலும் மரியாதை கூடியிருக்கு. அண்ட் ரெஸ்பான்ஸ் எங்கள் எல்லா இடத்துலையுமே பெரிய ஒரு வீடியோ கூட பார்த்தோம். அதில் சொல்லியிருப்பீங்க, நாங்கள் உள்ளே வந்தால் கொஞ்சம் தீத்துருவீங்க போல இருக்குது, துருவெலாம் போனால் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் துருவெலாம் உள்ளே வந்தால் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அதிக அளவு அன்புலாம் அப்படியே ஓவர்வெல்ம்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸை பார்க்கும்போது அவங்களுடைய லவ் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவங்க ஆடியன்ஸ் நல்ல படங்கள் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த மனிதர்களை கதாபாத்திரங்களாக சித்தரித்து மறுபடி இங்கே பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டால் ஆடியன்ஸ் அதை எவ்வளவு பிரமாதமாக கொண்டாடுவாங்கங்கிறதுக்கு இந்த பிடி சார் சந்தனராஜும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் இருக்குது. அண்டு நாங்கள் படம் பார்க்கும்போது உங்களை எப்போல்லாம் கிட்டாப் மீட் பண்ணுறாரோ அப்போல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்துடுது. சாப்பிடும்போது நீங்கள் ஓடிட்டு இருப்பாப்புல, பரோட்டா சாப்பிடணும், அப்போ தான் முதல்ல ஒரு சம்பவத்தை பார்ப்பாப்புல. அடுத்து வண்டியில் சரி எங்கடா ஓடிட்டு இருக்க, வண்டியில் கூட்டு போகும்போது அங்கேயும் நம்ம பையன் தான் நம்ம பையன் அனுப்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி போகும். அண்ட் எங்கெங்கெல்லாம் சந்திக்கிறார் அதெல்லாம் பார்க்கும்போது ஐயா இவர் நல்லவர் தான், ஆனால் இவர் கூட போன பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்க. சரி, ரெண்டு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அங்கே கபடி விளையாடுறதுக்கு நம்மளான்னு சொல்லி லால் சாரை காட்டுவீங்க. அவர் கூட போகும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும்ல. லால் சார் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்கே பாம்பு வெடிகுண்டு வீசுவாங்க. அது எப்போ வந்துச்சு? இவன் அறிமுகப்படுத்தி வச்சான். ஏன் அறிமுகப்படுத்தினாலும் இவர் கைப்பிடிச்சு அடுத்த லெவல் கொண்டு போனா. அறிமுகப்படுத்தும் போது இவன் கிளீன் ஷேவ்ல இருப்பான். ஆமா ஆமா, சண்டை பிரச்சனை தாடியோட. ஓ அப்ப டைம் லைன் அதுக்கும் நான் தான் காரணமா? ஆமா, போய் புதுசா கண்டுபிடிக்கிறீங்களா? நாங்க பார்க்கும்போது ஒரு மீமா போட்டாங்க, பிடிவாதி நல்லவர் தான்ப்பா. நான் மாத்தி சொல்லட்டா? அப்போ அதைய மாத்தி சொல்லட்டா? கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. ஆமா, நான் இப்போ அவரை கூட்டிட்டு போய் ஒரு கடையில உட்கார வச்சு புரோட்டா வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமா, தனியா இருக்கும் போது அந்த பிரச்சனை நடந்துச்சு. ரைட்டு, கரெக்ட் தானே? நான் இல்ல கூட. ஆமா, இல்ல அந்த இடத்துல இல்ல. கரெக்டா. அதுக்கு அடுத்தது பைக்ல போகும்போது என்னைய தான் முதல்ல அடிச்சாங்க. ஆமா, நீங்க தடுப்பீங்க, வேணாம்னா முதலடி உங்களுக்கு. ஸோ அடி வாங்கி நான் ஒரு ஓரமா போய் விழுந்துட்டேன். ஆமா, கரெக்டா. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மை, கரெக்ட். சரிதானே? இப்படி நானும் பாவம் தானே? உண்மை. அதான் காரணங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல அது போடுறாங்க, அண்ணன் நல்லவர் தான், அவரோட இன்டென்ஷன் நல்லவர் தான், ஆனா தெரியாதனமா இவர் கூட்டு போகும்போது பிரச்சனை வந்துருது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தா கேட்டா என்னென்ன பயனா? சரி, நல்லவனா பயன்படுத்தலாம் நினைச்சா கூட ஐயோ அதுக்குள்ளாரே ஒரு பிரச்சனை இருக்காப்பா.
அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நல்ல விஷயமா இருந்து. அண்ட் அந்த கேரக்டர் நீங்கள் ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், எப்படி மாரி அவர்கள் வந்து நம்மளை இப்படி ஒரு ஆங்கிளில் பார்த்துருக்காரு, இப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நினச்சி அது? எனக்கு அப்படிலாம் வந்து என்ன இப்படி பார்த்துருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது முதல்ல. அதனால என்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம்தான். அது அவர் அந்த ஏவியில் சொல்லும் போது சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் நிறைய மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அதே மாதிரியான மற்றவங்களும் நேசிக்கக்கூடிய இன்னொரு ஆள் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைங்கிறது தான் அவருக்கு வேணும். அது ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தால் இந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகுங்கிறது அவரோட எண்ணம். அவருக்கு என்னை க்ளோஸாக தெரியும், நான் எப்படி என்னங்கிறது தெரியும். ஸோ அந்த கேரக்டருக்கு சரியாக இருப்பாங்கிறது அவருடைய அகச்சிறந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு குறைவு இல்லாமல் நம்ம வேலை செய்யணுங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபைனலாக அது நடந்துச்சு. துரு அவர்களுடைய எஃபர்ட்ஸ் நிறைய இடத்துல பாராட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் நேற்று கூட இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா, அடிப்பட்டு காலில் கூட பரவாயில்ல அப்படியே பண்ணுவோம். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து அவர் கை உடஞ்ச கையோடய வந்து டைரக்ஷன் பண்ணும்போது நான் இதெல்லாம் பெரிய மேட்டரியல் அப்படின்னு. நீங்கள் பார்த்த வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுருக்காரு துரு அவர்கள் ஆன் ஃபீல்டில்? இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, கை உடஞ்சதோட கால் அடிபட்டதோட, நீங்கள் ஒரு பேஷனேட் ஸ்போர்ட்மேனாக இருந்தால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளாடுவீங்களா? நீங்கள் கிரிக்கெட் விளாடுவீங்க. அப்போ வந்து இப்போ வீட்டில் ஊரில் இருக்கும்போது கிரிக்கெட் விளாடும்போது என்ன அடிபட்டிருந்தாலும் அடிபட்டுருக்கா அம்மா சொன்னால் வீட்டில் இருந்துருவீங்களான்னு முடியாதுல்ல. போய் விளையாடணும், ஜெயிக்கணும், அதுதானே சந்தோஷம், அதுதானே ரியல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அதுதானே. அப்போ அப்படிப்பட்ட உண்மையான ரியல் பிளேயராக ஒருத்தர் இருக்கணுங்கிறது தான் இயக்குனருடைய தேவை. ஸோ அப்போ உண்மையாகவே எல்லாமே நடந்துச்சு, அடிபடுறதும் நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. துருவ் கூட நிறைய இடங்களில் வெளியில் சொல்லியிருப்பார், என்னால் இன்னும் அதை விட்டு வெளியில் வர முடியலை, நான் இன்னும் அதுக்குள்ளாரே தான் இருக்கேன், இதை சினிமாவாக கூட என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியலை, எனக்கு எதுவும் உண்மையாக தான் விளையாண்டோம், உண்மையாக தான் போய் ஜெயித்தோம், அதுக்கு எதுக்கு இந்தமாரி இன்டர்வியூஸ், அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி, அப்படி எனக்கு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாரு. ஓகே, அந்த கேரக்டராகவே கேரக்டரா அப்போ அந்தளவுக்கு அவர் உள்ளே இருந்தார். அதுதான். அண்ட் டைப் காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இதுனா. இப்போ வந்து மாரி செல்வராஜ்லாம் இவருடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்துட்டாலே இதே கதையை தான் சொல்கிறாரு, இப்படியே அவர் கஷ்டப்படுதா, வேறு எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணலையா, நடக்கலையா, அதை காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்படி திருப்புறாங்களா ஆடியன்ஸு. அதை பார்க்கும்போது ஒரு சலிப்பு தட்டிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்கே, அப்படி நடக்குமா? இப்போது ஒரு படம் வந்து எப்போ வெற்றின்னு நம்ம சொல்லுவோம்? நல்லா இருந்துச்சு, வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடைஞ்சாதான் வெற்றி, இல்லை அவார்டு போய் அவார்டு மட்டும் வாங்கிட்டா அது வெற்றின்னு சொல்லுவீங்களா? ரெண்டுமே வணிக ரீதியாக ஃபஸ்ட் பார்ப்பாங்க. அப்போ இது நடக்கிறது அது நடக்காது, அங்கே நடக்கிறது இங்கே நடக்காது பொதுவாக. ஆனால் ரெண்டுமே ஒருத்தருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா மாரி செல்வராஜன் ஒரு இயக்குனருக்கு மட்டும்தான். கரெக்டாக? பரியேறும் பெருமாள் வாங்கின விருதுகள் நிறையா, வணிக ரீதியாகவும் அந்த படம் ஜெயிச்சிச்சு. கர்ணன் வாங்கின விருதுகள் அதிகம், வணிக ரீதியாகவும் அது ஜெயிச்சிச்சு. மாமன்னனும் குறைவில்லை, வாழையும் குறைவில்லை, இப்போ பைசனும் வணிக ரீதியாக பெருசாக ஜெயிச்சிருக்கு. அப்போது இதை டிசைட் பண்ணுறது யார்? பார்வையாளர்கள் தான். அப்போ ஆடியன்ஸுக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆடியன்ஸ் சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க, அதனால தான் தொடர்ந்து பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்த சின்னதாக எவன்டா மாட்டுவான், எப்படா மாட்டுவான், எதடா கான்ட்ரவர்சி பண்ணலாம், இதிலடா நெகட்டிவ் ஷேடு பூசலாம் நினச்சிக்கிட்டே இருக்கிற சில பேர் இது ஒரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து அவங்க இல்லை நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் இல்லை, நான் இன்டர்வியூவில் இந்த கேள்வி வருது. ஆமாம், அதனால ஸோ இதோட நிறைய பிடிச்சிருக்கு, பிரமாதமாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாருன்னு நிறைய சதவீதம் பேசிகிட்டே இருக்காங்கல்ல, அதுதானே உண்மை. அதனால தானே படம் ஓடுது, அதனால தானே நான் இன்டர்வியூ வரேன், அதனால தானே கூப்பிட்றீங்க. ஸோ இதுதானே, அதனால நிறைய நல்லது இருக்குது. யாராவது கடுகளவில் யாராவது இந்த மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டுலாம் நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு இடத்துல வந்துட்டு பசுபதி அண்ணன் வந்து மேடையில் பேசுகிறாரு, பேசும்போது வந்து நான் அவரை பார்த்து பயந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயந்தெல்லாம் இல்லை, அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றேன். ஆமா, அதாவது அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நானும் இன்னும் எக்ஸ்ட்ராவா நல்லா பண்ணணும்னு ஒரு நடிகர் நடிக்கும்போது எனக்கும் ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தினாருங்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி சொன்னார். இது வந்து அவங்களுடைய ஒரு பெரிய குணம், அது நம்ம அதுதான் உண்மை. அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு கீழே இருந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் மென்மேலும் பொறுப்போட இன்னும் கவனமாக நல்லா வேலை செய்வாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ அவங்களோட சீனியராக இருந்த நாசர் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இவங்களை அதேமாரி பாராட்டியிருப்பாங்க, இப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்க, ஆமாம், தட்டி கொடுத்துருப்பாங்க, தூக்கி விட்டுருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவங்க நல்ல மனிதர்களாக இருக்கும்போது அதே வேலையை தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய சகோதரர்களுக்கும் நம்ம பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அதுதான் பண்ணாரே ஒழிய அவருக்கு நம்ம போட்டிக்கிட்டு நம்ம யாரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்க, ஒரு ஆக்டராக நீங்கள் அவரோட நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க,
நேர் டு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவருடைய பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய ஒரு டேக்அவே இருக்கும் கண்டிப்பாக. அவர் ஆக்டிங் பண்ணுறது எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாரு சீன் எல்லாமே, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில் அங்கே? இப்போ என்னை நெகட்டிவாக பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, நான் நெகட்டிவாக இவங்க எழுதின எழுத்துக்குள்ளார நான் உண்மையான மனிதர்களை சந்தித்ததில்லை. இப்போது மாவீரனில் ஒரு கெட்டவனான ஒரு இன்ஜினியர் ஒருத்தனை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அருவியில் வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிற ஒரு முதலாளி, ஆனால் அடிப்படையாக பயங்கரமான கெட்டவன். இப்படி இந்த 2 பேரையும் நான் பார்த்ததில்லை. அப்போ இவங்க 2 பேரும் நான் எங்கேயோ போய் பார்ப்பேன், படங்களில் பார்த்துருப்பேன். அதுக்கு ரெஃபரன்ஸ் தான் பசுபதி சார்லாம். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து ரெஃபரன்ஸ் தான் அவங்கெல்லாம். அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க எந்த கேமரா ஃபியர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணுறாங்க, இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இல்லை அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும் போது தான் நம்மளால கெட்டவனா அப்படி நடிக்கிறது சுலபமாக இருந்துச்சு. ஆனால் நேரடியாக பக்கத்தில் போய் பழகுனீங்கன்னா இந்த கெட்டவங்களா யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. உண்மை. ஆமாம், ரொம்ப வெள்ளந்தியாகவும் இருப்பாங்க, பியூர் சோலாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர்கிட்ட பேசிய தருணம் இல்லை இருக்கான சினிமா பற்றி டிஸ்கஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு உரையாடல் நடந்திருக்கா? இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணல இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதுக்கு சொன்னார், இவர் வந்து நாசர் சார்கிட்ட வந்து ஆரம்பத்தை இவர் டைரக்ட் பண்ண வந்ததாக தான் சொல்லியிருப்பார் சில இன்டர்வியூஸ்லாம் கூட. அப்போ நாசர் சார் தான் இல்லை முதல்ல நடிங்க, அதுக்கப்புறமா ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்ட்டதா சொன்னார். டைரக்ஷனை பெரிய வேலையாக அவர் மதிக்கிறார். சும்மா ஈஸியாக அப்படி எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு போயிட முடியாது. அந்த பொறுப்பின் காரணத்தினாலேயே ரொம்ப ரொம்ப யோசித்து தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இல்லை நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துடலான்னா நேரம் வந்து அவர் வந்து டேரக்ட் ஆகிருப்பார். அண்ட் ஒரு வீடியோவில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. அதாவது நம்ம யார் அப்படின்ற அடையாளம் வந்து படங்கள் நடிச்சாச்சு, சில பேர்லாம் ஒரு முதல் படம் ரிலீஸ் ஆனோடனே ஒரு சைடில் பேனர் கட்டுறது, என்ன பண்ணுறது, நம்ம யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் போகும். சைலண்டாக எந்த ஒரு அடையாளத்தையும் சொல்லாமல் லாஸ்ட்டில் இந்த டைமில் வந்து சொல்லி மக்கள் தெரிவிக்கிற அவங்களே ஷாக் இருப்பாங்க, நம்ம ஊருக்காரன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், நான் சொன்னது காரணமே அதுதான். பல பேருக்கு தெரியாது. ஆனால் ஊருக்கு போகும்போது என்னை இங்கேருந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு ஏதோ ஷூட்டிங் வந்திருக்காங்கிற மாதிரியே எல்லாம் நிறைய பேர், சார் நீங்கள் ஆக்டர் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம். இங்கே என்ன சார் இங்கே எதுவும் ஷூட்டிங்கா அப்படிம்பாங்க. இல்லைங்க சொந்த ஊரா, நீங்கள் எந்த ஊரா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இந்த படம் நம்மளாம் யார் என்னன்னு தெரியாமலே படம் வந்த உடனே பயங்கரமான ரிசப்ஷனு, படம் பயங்கரமான கொண்டாட்டம். எனக்கு ஃபோன் பண்ணி வந்து கேட்டாங்க, நீங்கள் தேட்டருக்கு வர்றீங்களா, இங்கே படம் பார்க்கலாமான்னு கேட்டாங்க. இங்கே எனக்கு வேலை, இந்த ஷூட் சொன்னேன் இல்லையா நடுவில் இருந்தது, என்னால் போக முடியாத சூழலாக இருந்துச்சு. அப்போது சில நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஏய் எப்பயாவது சொல்கிறா நம்ம ஊர் தான் இந்த ஊர் தாங்கிறத சொல்கிறா, அது தேவை இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் தான் அந்த வீடியோ போட்டேன். படம் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல் தான். ஆமாம், இன்றைக்கி நாளைக்கு டிக்கெட் கிடைக்கல, நாளை மறுநாள் தான் டிக்கெட் கிடச்சிருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அன்றைக்கி காலையில் சொன்னாப்புல. ஸோ இதில் வந்து நம்ம பங்கும் ஒரு வேளை எங்கேயாவது ஒரு ஓரமாக இருந்து இதுக்காகவும் சேர்த்து பார்க்குறாங்கன்னா சந்தோஷம் தானே, அதனால போட்ட வீடியோ தான். அண்ட் உங்களை பற்றி ஒரு 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 இது சொல்லுங்க, கதையை சொல்லுங்கன்னா எப்படி சினிமா கனவு ஆரம்பிச்சது, ஆரம்பத்தில் அங்கேருந்து அந்த கனவு இவ்வளோ தூரம் வந்து நினைவாகி ஒரு அந்த ட்ராக் போடுவீங்களா நீங்களே தனியாகவே ட்ராக் அமைச்சு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, இப்போ ஒரு பேர் சொன்னால் அண்ணன் யாருன்றது கூகுளில் தட்டாமல் வருது, யார்கிட்ட கேட்டாலுமே அவரா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் இருக்கீங்களா, அது சாதாரண விஷயம் இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே சினிமா பிடிக்கும், சினிமா பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல நீங்கள் நிறைய சேட்டை பண்ணி நிறைய பொய் சொல்லி விதவிதமான கதைகளை பெற்றவங்க கிட்ட விட ஆரம்பிச்சிங்கன்னா கதைகள் டெவலப் ஆகிரும், அது வந்துடும். இன்னொன்று, இந்த கதைகளுக்குள்ளார நீங்கள் தானே நாயகனும், நீங்கள் தானே நடிக்கணும், அப்போ நடிப்பும் ஒரு ஓரமாக கூடவே தொத்திக்கும். சூப்பர்ண்ணா. அண்ட் பைசன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் இயக்குனர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ டஃப்பான ஒரு ஸ்கிரிப்ட்னா, ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மட்டும் இல்லாமல் அதில் இருக்க அரசியலும் சரி அது கையாண்ட, ஏன்னா லைட்டாக தப்பான ஒரு ஹிஸ்ட்ரியில் நடக்கிறது தப்பாக மாற்றி சொன்னாலுமே இங்கே பெரிய பெரிய பிரளயம் ஆகிடும். ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணார் மாதிரி அவர்கள், அதை பற்றி ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் பற்றி? இப்போது அவர் தன்னுடைய கதையை, தான் வாழ்ந்த வாழ்வை, தன்னுடைய வாழ்வில் சுற்றி சின்ன சின்ன அங்கங்களாக இருந்த மனிதர்களை பற்றி தான் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் சென்ட்ரல் கேரக்டர் கிட்டானுக்கு வந்து கிட்டான் அளவுக்கே வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய கதை மாந்தர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாங்க. அந்த கதை மாந்தர்களை கதாபாத்திரங்களாக இங்கே மாற்றி அதை திரையில் கொண்டு வர்றதுங்கிறது பெரிய வேலை. ஏன்னா யாருமே சாதாரண கதாபாத்திரம் இல்லை. மணத்தி கணேசனுடைய அவராக இருக்கட்டும், இல்லை சந்தனராஜ் தங்கராஜ் சாராக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அவங்க அனுப்பாமாவாக இருக்கட்டும், அனுப்பாமாவுடைய அண்ணன் கதாபாத்திரம் பண்ண அவராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், கந்தசாமி ரோல் பண்ண லால் சாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக பெரிய பெரிய வாழ்க்கை இருக்குது. எனக்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் இந்த படம் இவ்வளவு பெரிய படமாங்கிறது
தெரிஞ்சிச்சு. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய படமாட அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா நான் நடித்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஸோ நான் நடித்த போர்ஷன்ஸ் நடித்து முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா இருக்கு, நல்ல காட்சிகளாக இருக்குது, நம்ம கொடுக்கப்பட்டது நல்லா இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. படமாக பார்க்கும்போது டெப்த்தாக உள்ள நடக்குதுன்னு தெரியாது, படமாக பார்க்கும்போது இல்லை, பிரமிப்பாக இருந்துச்சு, ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நான் தான் நிறைய இன்டர்வியூஸில் அதையும் சொல்லியிருக்கேன், நான் ஒரு வேளை இந்த படத்தை நடிக்காமல் இருந்திருந்தா கூட இந்த படத்துக்கு கொடி பிடிக்கிற முதல் ஆள்களில் நானும் ஒருத்தன் வந்திருப்பேன். அண்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கன்னா, அடுத்த லைன் அப்ஸ் எப்படி இருக்குது? அடுத்து யோகி பாபு சார் வந்து ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு, அதில் நடிக்கிறேன். அதில் ராஜ்மோகன் சொல்லி லெனின் பாரதி சார்கிட்ட, அப்புறம் வந்து 96 பிரேம்குமார் இயக்குனர், இவங்ககிட்டலாம் உதவி இயக்குனராக இருந்த ராஜ்மோகன் டைரக்ட் பண்ணுறாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு படமாக இருக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே. இப்போ சந்தனராஜ் எப்படி நீங்கள் ஒரு நல்லவனாக பார்த்தீங்களோ அதே மாதிரி அதுலேயும் ஒரு நல்லவனாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பிரபுதேவா சார் வச்சு ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணுறார், ரஃபீக்னு சொல்லி இயக்குனர். ஸோ அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறார். அப்புறம் இரவான்னு நினைக்கிறேன், இரவான்னு சொல்லி விஸ்வான்னு சொல்லி ஒரு டெபியூ டைரக்டர், அவர் ஒரு படம் ஒன்று பண்ணுறாப்புல. அதில் படுமோசமான நெகட்டிவ் கேரக்டராக ஒன்று அது ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக 2-3 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு, ஹாப்பியாக போயிட்டுருக்கு. சிறப்பான அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும். இதேமாதிரி அடுத்த போஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு படம் பேராக சொல்லி அண்ணனை வந்து மறக்காமல் நாங்கள் அப்படியே கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச், நம்ம எடுத்துக்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.